சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கை வழிபாடும் இணைந்திடவே வார்த்தை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவது அருள் என்போம், இருப்பதை பகிர்வது சமம் என்போம். நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கு ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் தாய் திருச்சபையோடு பொது காலத்தின் 33வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளின் இறை வாசகங்கள் மூலமாக கடவுள் எமது விசுவாச வாழ்க்கையை பற்றி தியானிக்க அழைக்கின்றார். எனது விசுவாச வாழ்க்கை எவ்வாறு அமைந்துள்ளது? நான் எவ்வாறு எனது கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையினை வாழுகின்றேன், வாழ எத்தனிக்கின்றேன், எவ்வாறு வாழ வேண்டும் என இறைவன் இன்று எம்மை சிந்திக்க அழைத்து நிற்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, இறை மக்கள் சமூகமாக இந்த திருப்பலியை கொண்டாடும் நாம் தகுந்த முறையிலே நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். இறை விசுவாசத்திற்கு சாட்சி பகரும் கிறிஸ்தவனாக நான் வாழ்கின்றேனா என சிந்திப்போம். பல தடவைகளில் எமது விசுவாச வாழ்விலிருந்து நாம் விலகி இருக்கின்றோம், வழி தவறி இருக்கின்றோம். அனைத்திற்கும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி தகுதியான முறையிலே இந்த திருப்பலியிலே நாம் பங்கு கொள்ள வரம் வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம்,
உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாற்றை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட சருகாவார். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளைகளையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெறிந்துவிடும் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை
நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனியாருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பதை உங்களுக்கு தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தது போது நாங்கள் சோம்பி திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகின்றோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். ஜேசு இவற்றையெல்லாம் பார்க்கின்றீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் ஜேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசுமலும்.
பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் வாசகங்கள் எமது விசுவாச வாழ்வினை சிந்தித்து பார்க்க அழைத்து நிற்கின்றன. அன்பானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்றால் என்ன? நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து. இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்படுவர், சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டரித்துவிடும் என்கின்றார் படைகளின் ஆண்டவர் என இறைவாக்கினர் உரக்க கூறுகின்றார். அன்பானவர்களே, நெருப்பிற்கு இரண்டு தன்மைகள். நெருப்பு சுட்டரிக்கும். அன்பானவர்களே, திருவிவிலியத்திலே நெருப்பு அழிக்கவும் பயன்படும், தூய்மைப்படுத்தவும் பயன்படுகின்றது. ஜேசு தீயாக சுடர் விட்டு எழுகின்றார். ஜேசு தீயாக எரிகின்றார் தீமைகளுக்கு எதிராக. தீமைகளுக்கு எதிராக ஜேசு தீயாக எழுந்து அதனை தூய்மைப்படுத்துகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். தெசலோனிக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தூய பவுலடிகளார் தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம். அழகான ஒரு வாசகம். அன்பானவர்களே, தெசலோனியர்கள் ஒரு கட்டத்திலே நினைக்கின்றார்கள், எப்பொழுது உலகம் முடிவுறும், எப்பொழுது இரண்டாம் வருகை வரும் போன்ற பல பழைய சிந்தனைகள், கேள்விகள், ஜூத எண்ணங்கள் அவர்கள் மனதிலே மீண்டும் எழும்பொழுது ஒரு அலட்சியம் தோன்றுகின்றது. இவையெல்லாம் எப்போது நிகழும் என எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அது நிகழாமல் இருக்கவே ஒரு கட்டத்திலே அவர்கள் அலட்சியமாக வாழ வடிக்கின்றார்கள். எப்போது இதெல்லாம் நடைபெறும் என்பது சரியாக தெரியாது. எதற்காக நாங்கள் ஒழுங்காக வாழ வேண்டும்? எதற்காக நாங்கள் விசுவாசத்தோடு வாழ வேண்டும்? எதற்காக நாங்கள் நல்லவர்களாகவே வாழ வேண்டும்? இவையெல்லாம் எப்போது நடக்கப் போகின்றது என நினைத்தவர்களாக எதையுமே செய்யாமல் தான் தோன்றித்தனமாக தங்களுக்கு பிடித்தவாறு வாழ தொடங்குகின்றார்கள். அன்பானவர்களே, அதனை எதிர்த்து தான் அன்பானவர்களே புனித பவுலடிகளார் அவர்களை சுட்டி காட்டுகின்றார். என்ன நிலை வந்தாலும் விசுவாச வாழ்விலிருந்து விலகி விடாதீர்கள் என்று. கடவுளுக்காக, அவர் வருகைக்காக இறுதி நாள் நடக்கும் என்று
நினைத்து கொண்டு எதனையுமே செய்யாமல் இருக்காதீர்கள். மாறாக தொடர்ந்தும் உங்கள் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையினை வாழுங்கள். கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். ஆனாலும் விசுவாச வாழ்விலிருந்து தவறி விடாதீர்கள் என அவர்களுக்கு எச்சரிக்கின்றார். அன்பானவர்களே, இன்றைய வாழ்க்கையினை கடவுளுக்குரியதாக வாழுங்கள். தினமும் காலையிலே எழுந்தவுடனே யோசியுங்கள், இந்த நாளிலே நான் கடவுளுக்கு உரியவனாக வாழ போகின்றேனா என்று. இந்த நாளிலே நான் எவ்வாறு கடவுளுக்கு உரியவனாக நான் வாழப் போகின்றேன் என்று காலையில் எழுந்தவுடனே யோசியுங்கள். அன்பானவரே, பவுலடிகளார் அதனைத்தான் தெசலோனியருக்கு உணர்த்துகின்றார். இந்த நாளை வாழுங்கள் கடவுளின் பிள்ளைகளாக என்று. இதே போன்றுதான் அன்பானவர்களே, நாம் இன்றைய நற்செய்தியிலேயும் வாசிக்க கேட்டோம். அழகிய வாசகம். ஜெருசலேம் தேவாலயம் என்பது அன்பானவர்களே யூதர்களின் வாழ்வின் மையம். ஜெருசலேம் தேவாலயம் என்பது அன்பானவர்களே யூதர்களின் வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கை அந்த தேவாலயத்தை சுற்றியே இருந்தது. ஜெருசலேம் தேவாலயத்திற்கு எதிரான எதையுமே அவர்களால் சகித்து கொள்ள முடியாது. அன்பானவர்களே, ஜேசு இந்த தேவாலயத்தின் சிறு கற்கள் கூட மிஞ்சாது என சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆச்சரியம், இது எப்போது நிகழும் என்று. ஏனெனில் யூதர்களுக்கு தெரியும், இறுதி நாள் எப்போது வரும் என்று தெரியாது. ஆனால் இறுதி நாளில் நடக்கவிருப்பது அவர்களுக்கு தெரியும். அதனாலே தான் அவர்கள் ஆர்வம் கொள்கின்றார்கள். ஆர்வத்தோடு இயேசுவிடம் கேட்கின்றார்கள், இவையெல்லாம் எப்போது நிகழும், இதற்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்கின்றார்கள். அன்பானவர்களே, இயேசு அவர்களுக்கு விளக்க வேண்டியிருந்தது ஒன்றே ஒன்றுதான். விசுவாச வாழ்க்கை என்பது கற்களால் கட்டப்பட்ட ஜெருசலேம் தேவாலயத்திற்கு உள்ளே வாழும் வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த வழிபாடு மாத்திரமல்ல. அன்பானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்பது கற்களால் கட்டப்பட்ட தேவாலயத்தினையும் தாண்டி மனித உள்ளங்களை ஊடுருவி கிறிஸ்துவில் நிலைநாட்டும் விசுவாச வாழ்க்கையாக மாற வேண்டும். அன்பானவர்களே, மனித கற்களையும் தாண்டி விசுவாசம் என்பது இயேசுவில் இருந்து இயேசுவிலே நாங்கள் நிலை கொள்ளும் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதை இயேசு என்று தம் சீடர்களுக்கு உணர்த்தி நிற்கின்றார். அன்பானவர்களே, விசுவாசம் என்பது நாம் செல்வ செழிப்போடும் உடல் நல சுகத்தோடு இருக்கும் பொழுதும் நாம் இயேசுவுக்கு நன்றி கூறி இயேசுவை பின்தொடர்வது அல்ல. எப்போது வேதனைகள் வருகின்றதோ, எப்போது கஷ்டங்கள் வருகின்றதோ, எப்போது துன்பங்கள் வருகின்றதோ, எப்போது இன்னல்கள் வருகின்றதோ, எப்போது வாழ்க்கைக்கு சவால்கள் வருகின்றதோ, எப்போது குடும்பங்களில் இழப்புகள் வருகின்றதோ, எப்போது நாம் எம் உறவுகளை தொலைக்கின்றோமோ, எப்போது குடும்பத்திலே பிளவுகள் வருகின்றதோ, அன்பானவர்களே, அந்த நேரத்திலே நாம் கடவுளை நாடி செல்லும் பொழுதுதான் அன்பானவர்களே எமது விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகின்றது, திடப்படுத்தப்படுகின்றது, ஆழப்படுத்தப்படுகின்றது. என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், குடும்பங்களிலே இறப்புகள் வந்தாலும் மீண்டும் நான் இயேசுவை நோக்கி சென்று, இயேசுவே எனக்கு இதனை தாங்க வேண்டிய சக்தியைத்தா, இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சக்தியைத்தான், உன்னை தொடர்ந்தும் நான் பின்பற்றி உன் வழியில் வாழ வேண்டிய சக்தியைத்தா என நாம் கேட்கும் பொழுதுதான் அன்பானவர்களே எமது விசுவாச வாழ்வு அங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது, ஆழப்படுத்தப்படுகின்றது என்பதை இயேசு இன்றைய வாசகத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி நிற்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது துன்பத்திலே தான் அன்பானவர்களே நாம் இயேசுவுக்கு சான்று பகர முடியும். நமது கஷ்டங்களிலே தான் அன்பானவர்களே நாம் இயேசுவிற்கு சான்று பகர முடியும். நமது வேதனைகளிலே தான் நாம் இயேசுவிற்கு சான்று பகர முடியும். இன்றைய சமுதாயத்திலே வாழும் நாம் எமது விசுவாசத்திற்கு பல சவால்களை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய நவீன மயமான இந்த உலகத்தின் விசுவாச வாழ்க்கை என்பது மிக பெரும் சவாலாக உள்ளது. பல நாடுகளிலே ஆலயங்கள் வறுமையாக உள்ளது. பல இடங்களிலே ஆலயத்திற்கு செல்வோர் குறைவு. பல இளைஞர்கள் இறைவன் கடவுள் பற்றி பல கேள்விகளை தங்களிடையே எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, எருசலேம் தேவாலயம் உடைந்து சிதறும் என இயேசு கூறுவது போல்
எமது வாழ்க்கையும் இன்று விசுவாச வாழ்க்கையும் இன்று உடைந்து சிதைந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த நேரத்திலே தான் நாம் அழைக்கப்படுகின்றோம் எமது விசுவாச வாழ்விற்கு சாட்சி பகர. எமது கஷ்டங்களிலே நான் சாட்சி பகர தயாராக இருக்கின்றேனா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, பல வேதனைகளோடு பல கஷ்டங்களோடு இருக்கின்றோம். இந்த சமுதாயத்திலே எனது கஷ்டங்களோடு வேதனைகளோடு நான் எனது விசுவாச வாழ்விற்கு சான்று பகர தயாராக இருக்கின்றேனா என சிந்திப்போம். அன்பானவர்களே, மீட்பு என்பது நாம் இறைவனிடம் தொடர்ந்து கொள்ளும் விசுவாசத்திலே தான் தங்கியுள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்ன நிலையில் இருந்தாலும் நான் கடவுளை கைவிட மாட்டேன் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கும் பொழுதே அன்பானவர்களே, அங்கு நமக்கு மீட்பு நிச்சயம் என உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாம் தொடர்ந்தும் இறைவனிடம் வேண்டுவோம். தொடர்ந்தும் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இறை விசுவாசத்தில் வளர வரம் வேண்டி தொடர்ந்தும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். எமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவுடன் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எமது மன்றாட்டுக்களையும் வேண்டுதல்களையும் இறைவன் பாதம் ஒப்படைத்து வேண்டுவோம். நீதியின் கதிரவனை என்மேல் எழச் செய்யும் இறைவா, உம் திரு அவையை இயேசு கிறிஸ்துவின் பெயரின் நிமித்தம் எதிர்கொள்ளும் எல்லா விதமான நிந்தனைகளையும் அச்சுறுத்தல்களையும் கடந்து எம் திருத்தந்தை ஆயர்கள் திருப்பணியாளர்கள் அனைவரையும் காத்து அவர்களுக்கு வேண்டிய மன உறுதியையும் ஞானத்தையும் அருள்மாறி பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். அருக்கொடை வள்ளலே இறைவா, மரித்த ஆன்மாக்களை நினைவு கூறும் இந்நாள்களில் உத்தரிக்கின்ற இஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்கள் விரைவில் ஈடேற்றம் பெற்று உமது புனிதர்களின் கூட்டத்தில் இணைத்து உம்மை போற்றிட வேண்டிய அருள் வளங்களை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். புனிதர்களின் பேரன்பாகிய எம் இறைவா,
எங்கள் அருகில் உள்ள ஏழைகள், துயருறுவோர், தனிமையில் விடப்பட்டோர், நோயாளிகள் அனைவருக்கும் இறைவனின் அன்பையும் பரிவையும் அளிக்கும் அன்பு கருவியாக எம் இளைய சமுதாயம் மாறிவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேப்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களிலும் இன்னல்களிலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் அமைதியாக எம்மாள் மனதிலே எமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனோடு மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வார்த்த புரிவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவையும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டு எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமண ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பெற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார்.
ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அருளிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பெருவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவார். இறைவா இறைவா என் இதயம் நினைவார். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வான
வானம் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உமை பாடாத நாளில்லையே உமை தேடாத வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இணைவார் இறைவா இறைவா என் இதயம் இணைவார் தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா